Good morning to all. Seminar on Calculus of Variations and Integral Equation. Unit 3 Integral Equation. Derive the deduction of integral equation to differential equation. Differential equation la integral equation எப்படி derive பண்ணி கொண்டு வர போறோம்ங்கறத பத்தி இதல பாப்போம். If in of x is equal to integral a to x minus zeta the whole power n minus 1 f of zeta into d zeta where n is a positive integer and a is a constant, then prove that first ரெண்டு பார்ட் நமக்கு ப்ரூவ் பண்ண கொடுத்திருக்காங்க. First d power n by dx power n in of x is equal to n minus 1 factorial into f of x. இங்க நமக்கு integral value எது in of x. அந்த in of x n times differentiate பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் n minus 1 factorial. அதுதான் நம்ம அதில் ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா integral a to x, integral a to xn, integral a to xn minus 1, etc., integral a to x3, integral a to x2, f of x1 dx1, dx2, etc., dxn minus 1 dxn. equal to நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும் 1 by n minus 1 factorial integral a to x minus zeta the whole power n minus 1 f of zeta into d zeta இதான் ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா மல்டிபிள் இன்டெக்ரலாக இருக்கிறத சிங்கிள் இன்டெக்ரலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு பார்ட் வந்து இதில் ப்ரூஃப் பண்ணணும். First solution போட்டு given நம்ம கொடுத்திருக்க equation எடுத்துருக்கோம். in of x is equal to integral a to x minus zeta the whole power n minus 1 f of zeta into d zeta. இது first equation. அதில் நம்ம என்ன எடுக்கிறோம்னா here f of x comma zeta is equal to x minus zeta the whole power n minus 1 f of x into d zeta எடுக்கிறோம். அப்படின்னா இவ்வளோ வேல்யூவையும் என்ன எடுக்கிறோம் f of x comma zeta எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் d by dx into in of x. Question la namakku kandupidikku d power n by dx power into in of x வந்து n minus 1 factor into f of x ன்னு proof பண்ணனும். நம்ம அதுக்கு பதிலா first இத கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சா அது கண்டுபிடிக்க முடியும். அதனால first d by dx into in of x is equal to d by dx integral a to x minus zeta the whole power n minus 1 f of zeta into d zeta எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு என்ன பண்றோம்னா இன்டகிரேஷனுக்கு உள்ளாடி d by dx வரும்போது அது என்னவா மாறணும் dou by dou x into x minus zeta the whole power n minus 1 f of zeta into d zeta. இதுல நம்ம என்ன பண்றோம்னா டிஃபரன்ஷியேஷனுக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். அது யூனிட் 3 ஸ்டார்டிங்ல மேம் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா அப்பர் லிமிட் ஓவர் லிமிட் அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ x minus zeta the whole power n minus 1 f of zeta ஃபர்ஸ்ட் zetaக்கு x கொடுக்குறோம், அடுத்தது அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், அடுத்து லோவர் லிமிட் கொடுக்குறோம். அப்போ இதில் x கொடுக்குறோம், அடுத்தது x minus zeta the whole power n minus 1 f of zeta is equal to a. அப்போ dA by dx. அப்போ integral a to x dou by dou x x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x minus zeta the whole power n minus 1 நமக்கு எப்படி கிடைக்கும் n minus 1 into x minus zeta the whole power n minus 2 f of zeta into d zeta நடக்கும். அடுத்து plus இங்க zetaக்கு நம்ம x ன்னு கொடுத்திருக்கோம் தானே. அப்ப zeta இருக்க பிளேஸ்ல x சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x minus x the whole power n minus 1 f. அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிடும் 0. அதே மாதிரி இங்க dA by dx கொடுக்கிறோம். இங்க dA வந்து என்னது நமக்கு கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் என்னதான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அப்ப அந்த ரெண்டு டேர்ம் நமக்கு என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அப்ப நமக்கு பேலன்ஸ் என்னதான் கிடைக்கும்னா integral a to x n minus 1 x minus zeta the whole power n minus 2 f of x into f of zeta into d zeta இது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து n minus 1 நம்ம வெளிய எடுத்தோம்னா integral a to x minus zeta the whole power n minus 2 f of zeta d zeta ன்னு இருக்கும். அப்ப d by dx into in of x is equal to n minus 1 அது integral a to x minus zeta the whole power இவ்வளவுத்துக்கும் பதிலா நம்ம என்ன போடுறோம்னா in minus 1 into x. இது செகண்ட் equation where n greater than என்னது 1. இனி என்ன பண்றோம் இதே மாதிரி similarly d square by dx square into in of x கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும் n minus 1 n minus 2 in minus 2 into x. இங்க நமக்கு in of x இருக்கனால அப்படினா d by dx in of x க்கு n minus 1 into in minus 1 of x. இங்க d square by dx square into in of x னா இங்க ரெண்டு வேரியபிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப n minus 1 into n minus 2 in minus 2 of x where n greater than 2. இதே மாதிரி நம்ம dk க்கு கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும் n minus 1 n minus 2 etc. n minus k in minus k into x. அது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். இனி என்ன பண்றோம்னா n க்கு வந்து 1 அப்ளை பண்றோம். அது என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்றோம் n equal to 1 ன்னு நம்ம என்ன பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ i1 of x is equal to integral a to x minus zeta the whole power 1 minus 1 f of zeta d zeta equal to integral a to x f of zeta d zeta. அப்போ d by dx அப்படினா அடுத்த ரெண்டு பக்கமும் d by dx டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ d by dx into i1 of x is equal to d by dx integral a to x f of zeta d zeta equal to இதுலயும் அதே மாதிரி அதே ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இன்டெக்ரல் உள்ளாடி அந்த வேல்யூவை d by dx கொண்டு வரும்போது அது என்னவா மாறும் dou by dou x ஆ மாறும்.
அப்போ இன்டெக்ரல் a to x dou by dou x f of zeta into d zeta ப்ளஸ் இங்கே அதே மாதிரி அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் எக்ஸ் லோவர் லிமிட் ஏ. அதே மாதிரி பண்ணும்போது இங்கே ஜீட்டாக்கு எக்ஸ் போடுறோம், இங்கே ஜீட்டாக்கு வந்து ஏ கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம dou by dou x into f of xனா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதில் எக்ஸ் வேரியபிளே இல்லை, அதனால் அதுக்கு என்னது வேல்யூ 0. ப்ளஸ் அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸுக்கு எக்ஸ் தானே, சீட்டாக்கு எக்ஸ் தானே கொடுக்குறோம், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் டேர்மில் எஃப் ஆஃப் சீட்டா ஏக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏ வந்து கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது 0. அப்போ நமக்கு வேல்யூ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு I1 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ நமக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். இதை நம்ம ஃபோர்த் இக்குவேஷன் எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா புட்டு கே ஈக்குவல் டு n மைனஸ் ஒன்னு போடுறோம். புட்டு கே ஈக்குவல் டு n மைனஸ் ஒன்னு இக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இக்குவேஷன் 3ல நம்ம கேக்கு இருக்க பிளேஸில் n மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், d பவர் n மைனஸ் ஒன் பை dx பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு in ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ எக்ஸெட்ரா n மைனஸ் n அப்படின்னா அந்த மைனஸ் விளையாடி போகும்போது அது என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ n ப்ளஸ் ஒன் அண்ட் n மைனஸ் n ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ n மைனஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் டூ எக்ஸெட்ரா n மைனஸ் n ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது தானே இதில் நமக்கு அப்படி தானே இருக்குது. அப்போது இந்த ப்ளஸ் என்னும் மைனஸ் என்னும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், வெறும் 1 மட்டும் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி n மைனஸ் n ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இந்த டேர்ம்லேயும். அப்போ அதே மாதிரி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன கேன்சல் ஆனால் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும் இன்ட்டு எக்ஸ். அப்போ அந்த n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ எக்ஸெட்ரா ஒன்று அதை நம்ம எப்படி எழுதலாம், n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதலாமா, மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது I1 ஆஃப் எக்ஸ், அதை அப்படியே எடுத்து போடணும். இதை திருப்பி அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணும்போது d பவர் n பை dx பவர் n into in of x is equal to n minus 1 factorial I1 of x க்கு வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது என்னது d by dx into I1 of x. ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், I1 of x வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். அதாவது equation 4 இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ therefore d power n by dx power n into in of x is equal to n minus 1 factorial d by dx into I1 of x க்கு வேல்யூ என்னது f of x. therefore equation 4 யூஸ் பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கோம், f of x ன்னு எழுதியிருக்கோம். இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது செகண்ட் பார்ட் என்னன்னா, நமக்கு செகண்ட் பார்ட்டில் we know that in of a is equal to எடுத்திருக்கோம்ல, அது என்னன்னா கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல, கொஸ்டினில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, givenல நம்ம என்ன எடுத்திருக்கோம், in of x is equal to integral a to x என்ன ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை ஒன்று எடுத்திருக்கோம்ல, இதை தான் அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் we know that எடுத்திருக்கோம்ல, we know that அதில் x இருக்க பிளேஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்னா a அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ in of a equal to integral a to a x minus zeta the whole power n minus 1 f of zeta into d zeta equal to 0 போட்டிருக்கோம். அது ஏன் 0 போட்டிருக்கோம்னா அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதுக்கு வேல்யூ என்னதான் 0 தான். இது எப்போவுமே அப்படி தான் சரியா, அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டு லிமிட்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. அப்போ in of a equal to என்னது 0. இனி equation 2 யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா equation 2 அதில் எடுத்துருக்கோம் d by dx into in of x is equal to n minus 1 in minus 1 into x where n வந்து greater than 1. இதில் என்ன பண்ணுறோம்னா if x is equal to a போடுறோம், சப்போஸ் x வந்து a இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணி போடுறோம். அப்போ d by dx into in of x இருக்க பிளேஸில் a போடுறோம் equal to n minus 1 in minus 1 into a equal to 0. இங்கே நமக்கு in of a equal to 0னா அதே மாதிரி a வச்சு in of a equal to 0னா in minus 1 in minus 2 i1 i2 i3 i3 எத்தனை தடவை நம்ம a வேரியபிளாக எடுத்திருந்தாலும் அதோட எல்லா மொத்தமாகவே அதோட வேல்யூ என்னதான் 0. அப்போ சிமிலர்லி d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் இன்ட்டு in of a equal to என்னதான் 0 எக்ஸெட்ரா dn by dx power n into in of a equal to 0. that is in of x and its first n minus 1 variables are vanish at x is equal to a ன்னு எடுத்து டெரிவேட்டிவ் n minus 1 வரைக்கும் எடுத்தாலும் அதோட வேல்யூ நமக்கு என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். வேனிஷ்னா 0வா இருக்கும். அதுக்கடுத்து we know that ஃபர்ஸ்டே நமக்கு என்ன தெரியும், I1 of x க்கு வேல்யூ தெரியும். I1 of x is equal to integral a to x f of x into d theta f of x into d theta நமக்கு தெரியும் சரியா. ஃபர்ஸ்டே I1 of x க்கு வேல்யூ நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா I1 of x is equal to integral a to x f of x1 into dx. இதில் zetaங்கிறது வந்து ஒரு டம்மி வேரியபிள், அதில் நம்ம வேறு வேரியபிள் சேஞ்ச் பண்ணாலும் அதோட வேல்யூ என்ன ஆகாது, நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதனால ஜீட்டா இருக்க பிளேஸில் x1 சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துருங்க. அது நமக்கு என்னது equation 5.
அடுத்து now d by dx into அப்படின்னா இதில் செகண்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா. நவுன்னு எடுத்துருக்கோம்ல d by dx into i2 of x அதில் செகண்ட் இக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இக்குவேஷன் 2 சரி இக்குவேஷன் 2 படி தான் நம்ம அதில் இது பண்ணியிருக்கோம். இக்குவேஷன் 2 படி நான் d by dx into i2 of x is equal to 2 minus 1 i1 of x is equal to i1 of x equal to என்ன பண்ணுறோம் 2 minus 1னா நமக்கு 1 தான் i1 of x. அப்போ அதெல்லாம் மீதி நம்ம i1 of x வரும். அடுத்தது இன்டெகிரேட் பண்ணுறோம். ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெக்ரல் ஓவர் a to x d by dx i2 of x into dx1 equal to integral a to x i1 of x2 into dx2 i1 of x2 into dx2. அப்புறம் i2 இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ i2 of x இன்டெக்ரல் ஓவர் எவ்வளவு என்னது a to x அப்போ ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரல் a to x இங்கே dx2வும் வேரியபிளாக இருக்குது தானே, அதனால் இன்டெக்ரல் a to x2 போட்டுட்டு i1 of x2க்கு வேல்யூ என்னது i1 of x2க்கு வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். என்னது f of x1 dx1 dx2 அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் சரியா. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்தது i2 of x அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது i2 of x மைனஸ் i2 of a கிடைக்கும். நம்ம நேரமே முதல்ல பார்த்தோம் a வச்சு வர எல்லாத்துக்குமே in of இங்கே நம்ம பார்த்தோம்ல a வச்சு x is equal to a சப்ஸ்டியூட் பண்ணி வர எல்லா டேர்முமே a வந்து n-1 வேரியபிள் வரைக்கும் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். x வந்துச்சுன்னா அதோட வேல்யூ எப்படி தான் இருக்கும் n-1 வேரியபிளுக்கு மொத்தமாகவே எப்படி தான் இருக்கும் 0வாக தான் இருக்கும். அதனால் இங்கே நமக்கு i2 of x minus i2 of a இங்கே லிமிட் அப்ளை பண்ணும்போது இதில் லிமிட் அப்ளை பண்ணுறோம்ல அப்ளை பண்ணும்போது i2 of a என்ன ஆயிரும் 0 ஆகிரும். i2 of a equal to என்னது 0 ஆகிரும். அப்போ i2 therefore i2 of a is equal to integral a to x integral a to x to f of x1 dx1 dx2 இதுதான் நமக்கு என்னது 6th equation. அதே மாதிரி மறுபடியும் செகண்ட் equation யூஸ் பண்ணுறோம். அதில் i2 of x கண்டுபிடிச்சு இனி i3 of x d by dx i3 of x is equal to 3 minus 1 i1 of x equal to 3 minus 1னா 2 i2 of x இதே அதே மாதிரி integrating on both sides over a to x க்கு பண்ணுறோம். அதே மாதிரி integration symbol a to x d by dx i3 of x into dx equal to 2 integral a to x i2 of x3 into dx அப்படின்னா ஆல்ரெடி x1 x2 எல்லாமே இருக்குது x3 தானே இல்லை அதனால x3 அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ i3 of x into a to x equal to integral a to x3 integral a to x2 f of x1 dx1 dx2 dx3 அப்படின்னா இங்கே என்னது i2 of x3 dx அதோட வேல்யூ i2 of x3 ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதா என்னது அதோட வேல்யூ தான் நமக்கு இங்கே என்ன போட்டிருக்கோம் f of x1 dx1 dx2 dx3 அப்ளை பண்ண அடுத்து அதோட i3 of xக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது i3 of x minus i3 of a equal to 2 integration a to x integral a to x3 integral a to x2 f of x1 dx1 dx2 dx3 அப்படின்னா நமக்கு இங்கே i3 of x is equal to என்ன இருக்குது i3 of x என்ன கிடச்சிருக்கு i3 of x is equal to equal to 2 integral a to x integral a to x3 integral a to x2 f of x1 dx1 dx2 dx3 இதே மாதிரி நம்ம சிமிலர்லி எல்லாத்துக்கும் மறுபடியும் i4 of x i5 of x i6 of x அப்படி எக்ஸெட்ரா in of x வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது i4 of x என்னது 3 into 2 into etc a to x a to x4 integral a to x3 integral a to x2 f of x1 x2 x2 x3 x4 வரைக்கும் அப்படின்னா i4னா 3 2 வரும் 3 வந்திருக்கு. அதே மாதிரி i3ன்னு எடுத்தோம்னா 2 வந்திருக்கு. i2 of xனா என்ன 1 அப்படி ஒவ்வொரு வேரியபிள் வந்து நமக்கு என்ன கூட்டிகிட்டே வரும். அதே மாதிரி எக்ஸெட்ரா போட்டு in of xக்கு கண்டுபிடிக்கும் போது என்னது n-1 into etc 3 into 2 into 1 integral a to x integral a to x integral a to x n-1 etc அப்படி என்னது f of x1 dx1 dx2 etc dxn வரைக்கும் என்னது போயிடும். அப்போ that is in of x is equal to n-1 etc 3 into 2 into 1 அதை எப்படி நம்ம எழுதலாம் n-1 இப்படி வந்துச்சுன்னா என்ன எழுதலாம் n-1 ஃபேக்டோரியல் எழுதலாம். அதுதான் இங்கே n-1 ஃபேக்டோரியல் எழுதிருக்கோம். அதுக்கு மீதிட்டா integral a to x integral a to xn integral a to xn-1 etc integral a to x3 integral a to x2 f of x1 dx1 dx2 dx3 etc dxn. அப்போ that implies இதை சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் எடுத்துருக்கோம். அப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்னவா மாறும் தலைகீழாக மாறும் டிவைடட் பைல வரும். அப்போ 1 by n-1 factorial into in of x equal to 1 by n-1 factorial into in of x வேல்யூ ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க தானே கொஸ்டின்லேயே in of x அந்த வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்
1 by n minus 1 factorial integral a to x x minus zeta the whole power n minus 1 f of zeta into d zeta கிடைக்கும். இதுதான் நம்ம செகண்ட் பார்ட்டில் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. Thank you students.